ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் ஊர் வயல் தாங்க நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட போகிறேன். வயல்னால் என்னென்னா, ரோடு வந்து இந்த நான் நிற்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் ரோட்டுக்கு போகணுங்க. ரோட்டுக்கு பக்கத்தில் உள்ள வயல்லாம் விவசாயம் பண்ணலை. ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இங்கிட்டு உள்ள வயல் காட்டில் ஃபுல்லாக விவசாயம் தாங்க நடக்குது. பாருங்கள், இது ஃபுல்லாக விவசாயம் தான். கத்தரி, வெண்டி, இந்த கருவேப்பிலை, இந்த தெரியலாம், இதெல்லாம் கருவேப்பிலை மரம் தாங்க. இந்தங்கன ஒரு தோட்டத்துக்கு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த தோட்டத்தில் தான் இந்த கருவேப்பிலை செடி பறிச்சுக்கோங்க, இலை பறிச்சுக்கோங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பச்சை பசேன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க எங்கள் ஊர் வயல்காடு. எங்கள் ஊர் கொல்லைக்காட்டில் விவசாயம் பண்ணுறத விட வயலில் விவசாயம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மண்ணும் பதமாக இருக்குமா, நல்லா வளரும். எந்த செடி வச்சாலும் நல்லா வளரும். இங்கே இருங்க, இதுதான் வெள்ளரி பழம். இந்த வெள்ளரி பழம் பழுத்துருக்காருங்க. இந்த இது வெள்ளரி செடி. இது வந்து சோளம் தான். இப்போ தான் சோளம் வைக்கிது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, தலையசைச்சி இந்த சோளத்தட்டையெல்லாம் நம்ம கூட பேசுகிற மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எங்கள் ஊர் வயல் எப்படின்னா, ரோடு வந்து இந்த வயல்லேருந்து அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போகணுங்க. ஆனால் ரோட்டுக்கு பக்கத்துல எல்லாம் விவசாயம் பண்ணலை. ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் அங்கிட்டு ஃபுல்லாமே விவசாயம் தாங்க. பாருங்கள், தூரத்தில் தெரியுதா செடியெலாம். இங்கிட்டு எல்லாமே விவசாயம்தான். ஏன்னா அந்த ரோட்லேருந்து அந்த 1 கிலோமீட்டர்கிட்ட வந்து நெல் விவசாயம் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே சோளம், கத்தரி, இந்த மாதிரி தான் விவசாயம். அங்கே வத்தியெல்லாம் அது வந்து பூ தெரியுதா, அந்த பூ வந்து வெண்டி செடி. இந்த மஞ்சள் கலரில் பூ தெரியுதா, அது வந்து வெண்டி செடிங்க. நான் பக்கத்தில் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து கொத்தவரங்காய் செடிங்க. இருங்க, கொத்தவரங்காய், அதாவது வரப்புக்கு பக்கத்தில் ஒவ்வொரு செடி மட்டும் வச்சுருக்காங்க. இது என்ன கீரைன்னா அகத்திக்கீரை. இது வந்து அகத்திக்கீரை. இது ஃபுல்லாக கத்தரி செடிங்க. இந்த பக்கம் எங்கள் ஊர் வயலுக்கு வர்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது எல்லா பக்கம் பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. இது வந்து கத்தரி செடி, வெண்டிக்காய் செடி. இப்போ தான் பூ மேலே வந்து பூ பூக்குது. சைட்லெலாம் வெண்டிக்காய் வச்சிருச்சுங்க. எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து தோட்டம் இல்லைங்க, வயல். எங்கள் ஊர் வயல், நெல் விவசாயம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வயல்காடு. பாருங்க, அங்கனே தென்னை மரம்லாம் வச்சுருக்கா. காற்று சில்லுன்னு அடிக்குதுங்க. இவங்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் வெள்ளனவே வந்துடுவாங்க. வீட்டில் வெள்ளனவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு விவசாயத்துக்கு வந்துடுவாங்க. பழம் செடியெலாம் வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ தான் செடியெலாம் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கீரை பேர் என்னென்னா, இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு பூ, இந்த கத்திரிப்பு கலரில் பூ தெரியுதா, இது வந்து பசலைக்கீரை. இது வந்து பசலைக்கீரைங்க, நிறைய இருக்குது. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இதெல்லாம் இருங்க, இது வந்து மிளகு தக்காளி கீரை. அந்த தெரியலாம் புளிச்சாக்கீரை உள்ளே இருக்குங்க. இங்கே இருங்க, இதெல்லாம் மேலே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மருதாணி செடி, வேலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி நல்லா இருக்குது. கிணறா இருக்கு, எல்லாம் உட்காந்துருப்பாங்க போல. கிணறு இருக்கா,
கிணறு இருக்கா? கிணறு இருக்கா? ஆ இல்லை கேட்டேன், தண்ணி போரில் வருதா? சரி சரி. இங்கே இருங்க தொட்டி, இது தாங்க கிணறு. இது வந்து கிணறு. இந்த கிணத்துல தண்ணி இல்லை, அதனால் மூடி போட்டு வச்சுருக்காங்க. யாரும் தெரியாமல், அது தரையோட தரையாக இருக்கா, அதனால் தெரியாமல் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. இந்த தெரிகிறது ஃபுல்லாக கருவேப்பிலை தாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் உங்களோடதா? மாலதேவ். அதைத்தான் கேட்டி. அவங்க அவங்க சித்தப்பா, மாலை சித்தப்பாவா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்கே வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கால்ல? சரி சரி. கத்தரி செடி இப்போ தான் வச்சுருக்கீங்களா இல்லை காய் பறிச்சிட்டீங்களா? அங்கிட்டு உங்கோட்டா? அங்கிட்டு வேற ஒருத்தவங்கோட்டா? இதே உங்கோட்டா? அது அதான் கேட்குறேன், எல்லாமே உங்களோட தானே? அந்த சோளம் நீங்கள் எதுவும் போட்டிருக்கீங்களா? அந்த சோளம் அந்த சரி சரி. ஆரம்பத்துலேருந்து இந்த வயல் உங்களோட தானா? அதான் கேட்குறேன். இது இப்போ இந்த போர் தண்ணி வந்து எங்கேருந்து வருது? ஓ, அங்கேருந்து. சரி சரி. யாரு? இல்லை, அவங்க வரல. வரல, அவங்க வரல. யதார்த்தமாக தாங்க வந்தேன், பார்த்தா சூப்பராக இருக்குங்க. இங்கேயே இருக்கலாம் போல், அப்படி இருக்கு இடம், பச்சை பசேன்னு. இதுக்கு வந்து கத்தரி செடிக்குள்ளே வாய்க்கால் இஞ்சாருங்க, இந்த மாதிரி தாங்க கட்டுவாங்க. கட்டிக்கிட்டு அதை பாத்தி பாத்தியாக கட்டி இந்த சைடு தண்ணி போகும். இப்போ இந்த பாத்தியில் தண்ணி இறங்கினோடனே அப்போ இதை திறந்து, இந்த கட்டியிருக்கா பார்த்தீங்களா, இதை திறந்து வந்து இதில் வச்சு அடைச்சிருவாங்க. அந்த மண்ணை அடைச்சிட்டு அப்புறம் அந்த பாத்திக்கு விடுவாங்க. அப்புறம் இந்த சைடு இந்த பாத்தியில் வெட்டும்போது இந்த மாதிரி மண்ணை இங்கிட்ட அணைச்சி வச்சுக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தாங்க கத்தரி செடிக்கு தண்ணி விடுறது. அப்படி விட்டால் தான் நான் டக்குன்னு தண்ணி பாய்ச்ச முடியும். எப்படி இருக்கு எங்கள் ஊர் வயக்காடு? கருவேப்பிலை செடி. இந்த வயலில் வந்து கீரை இப்போ தாங்க கீரை பாவி, கீரை எண்ணெய் கீரைன்னா தண்டு கீரை இப்போ தான் சின்ன சின்னமாக வருது. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து கத்தரி. பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வருது செடி தாங்க, வெறும் கத்தரி செடி, வெண்டி செடி தான். அந்த தூரத்துல எல்லாம் கடலை அரிக்கிறாங்க ஆளுக. இது வந்து கத்தரி செடி. பாருங்கள், இந்த கருவேப்பிலை செடியில் தாங்க நான் இப்போ இந்த கருவேப்பிலை பறித்தேன். இந்த இருக்கு பாருங்க கருவேப்பிலை செடி. இதில் கொஞ்சம் அந்த தெரியறதுலாம் அங்கிட்டு உள்ள அதுக்குள்ளே கருவேப்பிலை செடி நிறையா இருக்குது. அதில் கொஞ்சம் ஆஞ்சு இதெலா. எப்படி எங்கள் ஊர் வயல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் மரத்துக்கிட்ட கீழே விழுந்து கிடந்துச்சி. இது பேர் நாகரண்டான்
சச்சப்பா அவங்க இங்கே இருங்க, தலையில் எறும்பு கடிச்சிருக்கும் போல் இங்கே மூடி உள்ளா விழுந்துருச்சுங்க. பாவம். கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கேன், கொடுத்து பார்ப்போம்.